குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குட்டிமா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய போன எபிசோடு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் தான் மாரிஸ் ராஜா. இப்போ இந்த எபிசோடில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளை இயக்குனர்கள் சீசன் 3ல பாக்யராஜ் கண்ணன் ஒரு டைரக்டர், ரெமோ படம் சுல்தான் படம் பண்ண டைரக்டர் ஆன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு. அதுல நான் ஒரு பெக்கரை பண்ணி கொடுத்தேன். நானும் காளி வெங்கட் சார். அம்மாவின் முதலெழுத்து பாக்யராஜ் கண்ணன் வந்து டைரக்ட் பண்ணாரு. நானும் காளி வெங்கட் ஒரு சின்ன பையன் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா வந்தது. சீசன் 3ல ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட் படமா அவார்டு கிடைச்சிச்சு. அதுல கமல் சார், வெற்றிமாறன் சார், விக்ரமன் சார், பாலச்சந்தர் சார் எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டி அந்த படத்துக்கான அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாளை இயக்குனர்கள் இன்னும் நிறைய ஒரு இது நல்லது ஒரு வேணும் செய்யணும்னு சொல்லி எங்கள் உரியடி தேட்டர் பண்ணின மாதிரி இந்த டைட்டில் வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அழகான ஒரு டைட்டில். என்னன்னா தெரியல சார், மறந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுல ஒரு மெயின் வில்லன் ரோல் பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து ஆமாம்மா, அது வில்லன் ரோல் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கும் சீசன் 5ல வந்து அவார்டு கிடைச்சிச்சு. அது வந்து பிரவீன் சொல்லி ஒருத்தர் டைரக்ட் பண்ணாரு. நல்ல டைட்டில், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய. அப்போ தந்தை தன் மகனுக்கு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண 8 அவார்டு கிடைச்சிருக்கு. அது நேஷனல் அவார்டுக்கான ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு. கர்மா வீதி நம்பர் 1 அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி கொடுத்துருக்கு. அதுல ஒரு டீ வைக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது மிஸ்கின் சாருடைய அசிஸ்டண்டா ஒருத்தர் பண்ணாரு. 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன லீடு வச்சு பண்ணாங்க. அந்த எபிசோடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாம நிறைய புதுசா வரும் அஸ்மேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் அந்த ஒரு டெமோ எடுக்கணும்னு வரும் பொழுது நிறைய அஸ்மேட் ட்ரெஸ்க்கு என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் நான் அவங்களுக்காக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சார் படம் அது பண்றோம். அதெல்லாம் மெயின் வில்லனா ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஒர்க்கு போயிட்டு இருக்கு. டப்பிங்லாம் முடிச்சு இப்போ சென்சாருக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய நிறைய படங்கள் என்னன்னா சிங் சாங் அப்படின்னு ஒரு படம், வடகொரிய அதிபர் அவரை வச்சுதான் ஒரு பிளான் பண்ணி ஒரு படம். அதுல வந்து ஒரு காமெடி ரோல் பிளே பண்ணிருக்கோம். யாருன்னா நானும், காதல் சுகுமாரும், கோதண்டம், இவங்க எல்லாம் சேர்ந்து, பாபா லட்சுமணன் ஐயா, இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க வந்து இப்ப பாட்டு பாடுற முயற்சிகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பாட்டு ஏதாவது எழுதுனீங்களா? பாட்டு பாடுற முயற்சிகள் எந்த அளவுக்கு? அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய நண்பர் ஜெயமுரசன் சொல்லி அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. அவரு ஒரு பாடலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பா நான் அந்த பாடல்கள் பாடுவேன். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2 பாடல் வரிகள் இந்த எபிசோட்ல பாடுங்க. இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுனது பாத்தீங்கன்னா, காகிதம் இல்லாமலே பட்டம் விட்டான், அவன் பட்டம் விட்டான் மச்சான், பட்டணத்து பொண்ணு குட்ட நூலும் விட்டான், அவன் ரீலும் விட்டான் அப்படின்னு ஒரு பாடலும், புட்டி கடை ஓரத்துல பொண்ண ஒன்ன பார்த்து புட்டா பொக்கவா கிழவனுக்கும் பாட்டு வரும், டப்பாங்குத்து ஆட்டம் வரும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன லைன்ல பாடிருக்கு. இல்ல இது நான் பர்சனலா நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது சில விஷயங்களை பாக்குறோம்ல, அதை அப்படியே வச்சு நாங்க ஒரு ஃப்ளோவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இதெல்லாம் நீங்க ஏதாவது படத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல? படத்துக்கு யூஸ் பண்றதுக்கான விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு படத்துல லீடா ஒரு படம் பண்ண போறேன். அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். சிவாஜி ஐயா, கமல் ஐயா கூட அந்த கதாபாத்திரத்தை இன்ன வரைக்கும் ஏற்று நடிக்கல. நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த கதாபாத்திரம் யாரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணல. அது சொல்ல முடியாது சார். டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, விஜயபாலன் சொல்லி டைரக்டர் தான் என்ன வச்சு பண்றாரு. டைட்டில் அறிவாளின்னு வச்சிருக்காரு. அறிவாளி. ஆமாமா, டைரக்டர் வச்சிருக்காருங்க. அவரு தானே, விஜயபாலன் சார் தானே வச்சிருக்காரு டைட்டில். ஆல்ரெடி அவர் 2 படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. வேட்டையாடுன்னு ஒரு படமும், காதலிச்சு பாருன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுக்கான ஒர்க்குகள் அடுத்தடுத்த படத்துக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்கு. இப்ப வேற, இப்ப இது மட்டும் இல்லாம வேற அந்த நீங்க பாட்டு எழுதுறீங்க, வேற நடிகர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமாமா, அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்றீங்க? அது மட்டும் இல்லாம அது மட்டும் தாங்க பண்றோம். சினிமாவில ஒண்ணு கலையில இருக்கணும், வெளியில எந்த தொழிலுக்கு போக முடியாது இல்ல. நாங்க ஸ்டார்டிங்ல வரும்பொழுதுதான் கேட்டரிங் ஒர்க்கு, அந்த கல்யாண மண்டபத்துல பொம்மை போட்டு ஆடுறது, அது மாதிரி நிறைய ஒர்க்குகள் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கான ஒரு பொசிஷன், எங்க போனாலும் அந்த உரியடி படத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால எங்க போனாலும் நிறைய ரசிகர்கள் போட்டோஸ் எடுத்துக்குவாங்க என் கூட. நான் வேல்ஸ் காலேஜ், ஜெயின் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட், சொந்த ஊருக்கே அந்த சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். அது மட்டும் இல்லாம ராசிபுரத்துக்கு பக்கத்துல தேன்கல்பாளையங்கிற ஊர்ல என்னை கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சு மரியாதை பண்ணி ஒரு 30 கலைஞர்களை என் கையால சால்வை போத்தி கௌரவிச்சு, விதியை வென்ற மங்கைங்கிற ஒரு நாடகத்துல நானும் ஒரு சீக்வன்ஸ் நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஆமாமா, 25 கிராமத்துல இருந்து என்னை பாக்குறதுக்காக அவ்வளவு கிரௌடு வந்திருந்தாங்க. 25 கிராமத்துக்கு என்னுடைய பேர் போட்டு போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தாங்க.
திருவிழாவில் நான் வேடிக்கையெல்லாம் பார்த்துருக்கேன். பட் திருவிழாவுக்கு என்ன வேடிக்கை பார்க்க வந்தவங்க எவ்வளோ பேருங்கிறது பயங்கர பெருமையாக இருந்தது. அதை தாண்டி ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும். அந்த குழந்தைங்களை என் கையால் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ எனக்கு பயங்கரமாக ஒரு சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க குழந்தைங்கன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சொல்லுங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது பாட்டு கிட்ட வச்சிருக்கீங்களா? அது ஒரு ஏதாவது 2 வரி பாட முடியும் சேனலுக்காக? குழந்தைங்களுக்காக பாடல்கள் இல்ல, ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கான அந்த சின்ன சின்ன. ஆமா, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், ஹீரோயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ட்ரைனிங். நவரசத்தை அவ்வளவு ஈஸியா கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நவரசம் அதை அழகா ஈஸியா கொடுக்கணும். நவரசத்தை யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய கலை. சிவாஜி ஐயா பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ஒர்க், எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ். ஆனா அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கூட கொடுக்கலையே மத்திய அரசாங்கம். அது நம்ம அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே. அவர் காலங்களில் நான் இல்லை, அவருக்கு அப்புறம் தான் நாங்க வந்திருக்கிறதுனால அதை பத்தி நம்ம எதுவும் பேச முடியாது. இனிமே நல்ல கலைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்டு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. எனக்கும் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, சைனிக் ஸ்டார் அவார்டு கொடுத்துருக்காங்க, கலாமணி விருது கொடுத்துருக்காங்க, உரியடி படத்துக்கான வில்லாதி வில்ல நம்பியார் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய அவார்ட்ஸுகள் வாங்கணும். நான் சொன்ன எனக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கும்போதே நான் சொன்ன ஒரு வார்த்தைகள் நான் இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்கனால இது எனக்கு ஒரு தூண்டுதலா இருக்கட்டும். இனிமேல் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுருக்கேன். இல்லைங்க, நான் பாட்டுலாம் சும்மா ஒரு டைரக்டர் கேட்டாருன்னா நான் எழுதினேன். நான் ஆக்சுவலி ஆக்டர் தான், நடிப்பு அதுதான் எனக்கு. இடையில ஒரு டைரக்டர்ஸ் உனக்கு நடிக்க தெரியுமா, நடிப்பு சொல்லி தர முடியுமான்னு சில கேள்விகளை கேட்டதுனாலதான் நான் நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்ல முறையில சொல்லி கொடுக்குறேன். கடவுள் எனக்கு பின்னாடி இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப அழகா வருது, நிறைய கத்துக்கிறாங்க. ஆபீஸ் போட்டு நான் தான் ராதிகா டான்ஸ் மாஸ்டர் ராக் ஆக்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். கொரோனா டைம்ல அது கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு இப்போ நிறைய அவங்கவுங்க வீட்டுல ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க ஆபீஸ்ல எல்லாம் போயிட்டு நம்ம ட்ரெயின் பண்றோம். அது நிறைய பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. இப்ப வரவங்களுக்கு எல்லாம் அந்த நடிப்பு ஆர்வம் இருக்குங்களா, இல்ல சும்மா பயிற்சிக்கு வராங்களா? இல்ல ஆர்வம் இருக்கிறதுனாலதான் வராங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முகவெட்டு சினிமா துறைக்குள்ள உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆமாமா, வந்துட்டா நிலைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப சினிமாக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. யூடியூப் இருக்கு, நினைச்சு நிக்க முடியல. என்ன காரணம்? எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, சினிமாக்குள்ள யாரு வேணாலும் வரலாம், வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு விடாமுயற்சியும். ஆமா, அந்த படத்தினுடைய பேரும் விடாமுயற்சி தாங்க. இருந்தாலும் விடாமுயற்சிங்கிறது ஒரு விஷயம் டைலாக் இருக்கு, மூச்சு நின்றால் மட்டும் பிணம் கிடையாது, முயற்சி நின்றாலும் கூட தான் பிணம். அதனால முயற்சி விடாம அடிச்சு நொறுக்குனீங்கன்னா பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது இல்லாம கலைக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா முக பாவனைகள், நவரசங்கள், அதை கத்துக்கிட்டு உள்ள வாங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு ஓரிட்டு நம்ம சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி நம்ம சுத்துறோம். பட் கரெக்டான ஒரு பர்ஃபார்மரா நம்ம இருந்தா மட்டும்தான் சினிமா துறையில எடுத்துக்க முடியும். முகவெட்டு, ஆமா, அந்த காலங்களில் முகவெட்டு தான், இப்போலாம் முகவெட்டு கிடையாது. திறமைகளுக்கு தான் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப நன்றி, உங்களை மீட் பண்ணி பேட்டி கண்டதுல மகிழ்ச்சி. கண்டிப்பா நன்றிண்ணே, ரொம்ப சந்தோஷம். குட்டிமா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.